ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒய் ஐ ரைட் இந்த எஸ்ஸே பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். இவங்களுடைய ரியல் நேம் வந்து எரிக் ஆர்தர் பிளையர். இவங்களுடைய பென் நேம் தான் ஜார்ஜ் ஆர்வெல். இவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் இவங்க ஒரு கிரிட்டிக்கும் கூட. ஜார்ஜ் ஆர்வெலுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலான்னா பர்மீஸ் டேஸ், A Clergyman's Daughter, Animal Farm, 1984 and so on. Why I Write. இந்த எஸ்ஸே 1946 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த எஸ்ஸேல ஜார்ஜ் ஆர்வெல் அவங்க எப்படி ரைட்டர் ஆனாங்க அப்படிங்கிற பர்சனல் ஜேர்னியை தான் இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பாங்க. தென் ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய சைல்டுஹுட்டை பத்தி இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பாங்க. தென் வேர்ட்ஸ் மேல அவங்களுக்கு இருந்த லவ் பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் ரைட் பண்றதுக்கு அவங்கள எது மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸ் அவங்களுடைய ரைட்டிங்க எப்படி ஷேப் பண்ணுச்சு, எப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 5 இல்ல 6 வயசு இருக்கும் போதே வளர்ந்து பெரிய பையனை ஆனதுக்கு அப்புறம் ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை, ஆம்பிஷன் இருந்துச்சான். ஜார்ஜ் ஆர்வெலுடைய அக்காக்கு ஜார்ஜ் ஆர்வெலை விட 5 வயசு அதிகம். ஜார்ஜ் ஆர்வெலுடைய தங்கச்சிக்கு ஜார்ஜ் ஆர்வெலை விட 5 வயசு கம்மி. சோ அவங்களுக்குள்ள இருந்த ஏஜ் கேப்பால ஜார்ஜ் ஆர்வெலால அவங்க சிப்லிங்ஸ் கூட சேர முடியல. மோஸ்ட்லி தனியாவே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஜார்ஜ் ஆர்வெலுக்கு ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் ஜார்ஜ் ஆர்வெல் அவங்க ஃபாதரை அதிகமா பார்த்தது கூட கிடையாது. இதனாலேயே ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல லோன்லியா தனிமையிலே தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தனிமையிலே வாழ்ற சில்ட்ரனை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். என்னன்னா, அவங்களுடைய மைண்ட்ல கற்பனையா ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துல வாழ்வாங்க. நம்ம ஜார்ஜ் ஆர்வெலுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய மைண்ட்ல கற்பனையா பீப்புளை உருவாக்கி அந்த பீப்புள் கூட சகஜமா பேசி பழகுற மாதிரி இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. அண்ட் ஜார்ஜ் ஆர்வெல் ரியல் லைஃப்ல எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரியான ஸ்டோரிஸ அவங்களுடைய கற்பனையில உருவாக்கி வாழ்ந்துகிடுவாங்க. அவங்களுடைய கற்பனையிலேயே நிறைய ஸ்டோரிஸ உருவாக்குறாங்கல்ல, அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அவங்க பேப்பர்ல எழுதுவாங்க. இது அவங்க ரைட்டர் ஆகிறதுக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். லோன்லியா இருக்கிறாங்க, அதனால கற்பனையில மக்களையும் கதையையும் உருவாக்குறாங்க. அத அவங்க பேப்பர்ல எழுதுறாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 4 இல்ல 5 வயசு இருக்கும் போதே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போயம் எழுதிட்டாங்களாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போயம் டைகரை பத்தி எழுதியிருக்காங்க. அண்ட் டைகருக்கு சேர் லைக் டீத் இருக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போயம் எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு உண்மையை ஒத்துக்கிடுறாங்க. என்னன்னா, வில்லியம் பிளேக் அப்படிங்கிற இங்கிலீஷ் ரைட்டர் த டைகர் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அந்த போயம் ஜார்ஜ் ஆர்வெல் ரீட் பண்ணிருக்காங்க. சோ அதுல இன்ஸ்பயர் ஆகி த டைகர் அப்படிங்கிற போயம் காப்பி அடிச்ச மாதிரியே தான் ஜார்ஜ் ஆர்வெலுடைய ஃபர்ஸ்ட் போயம் இருக்குமா. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு 11 வயசு இருக்கும்போது வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்போ ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய தேச பற்ற காமிக்கிற மாதிரி ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த போயம் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ் ஆர்மி ஆபீசரான கிச்சனர் இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களுடைய டெத்த பத்தி ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல் எப்பவாச்சும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜார்ஜியன் ஸ்டைல்ல நேச்சர் பத்தின போயம்ஸ்லாம் எழுதுவாங்களாம். ஆனா அந்த போயம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க, அன்பினிஷ்டா இருக்கும். அண்ட் அந்த போயம்ஸ்லாம் மோசமா பேடா தான் இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெலே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல் 2 தடவை ஷார்ட் ஸ்டோரி எழுத ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்குது. ஜார்ஜ் ஆர்வெலால ஷார்ட் ஸ்டோரி எழுத முடியலையா.
அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல் ஏதாச்சும் பர்டிகுலர் ஈவெண்ட் ஆர் சிச்சுவேஷனை பத்தி இல்லனா ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸை பத்தி எல்லாம் போயம்ஸ் எழுதுவாங்களாம். அண்ட் அப்போ ஜார்ஜ் ஆர்வெல் பெருசா யோசிக்காம ரொம்ப வேகமா ஈஸியா போயம்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா அப்போ அவங்க எழுதின போயம்ஸ என்ஜாய் பண்ணி எழுதல அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் நிறைய ஃபன்னி போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு வாரத்திலேயே ஃபுல்லா ரைமிங்கா இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தையே எழுதி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல் ஸ்கூல் மேகசின்ஸை எடிட் பண்றதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஆனா அது புவர் குவாலிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெலை ஒத்துக்கிடுறாங்க. ஜார்ஜ் ஆர்வெலுக்கு 17ல இருந்து 24 வயசு வரைக்கும் அந்த டைம் பீரியட்ல ஜார்ஜ் ஆர்வெல் ரைட்டிங்க விட்றலான்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அந்த டைம்லயுமே ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய மைண்ட்ல கற்பனையா ஸ்டோரிஸ உருவாக்கிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல அவங்கள ராபின்ஹுட் மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுவாங்களாம். பட் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு வயசாக ஜார்ஜ் ஆர்வெலுடைய இமேஜினரி ஸ்டோரிஸ்லாம் கம்மியாகி ரியல் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத ஜார்ஜ் ஆர்வெல் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல நிறைய ரைட்டர்ஸோடைய புக்கை ரீட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எந்த ரைட்டரை பார்த்து அட்மையர் ஆகுறாங்களோ அந்த ரைட்டர் அவங்களுடைய புக்ல என்ன ஸ்டைல ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் ஜார்ஜ் ஆர்வெலுடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸுமே இருந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்ஜ் ஆர்வெலுக்கு 16 வயசு இருக்கும்போது ஜார்ஜ் ஆர்வெல் ஜான் மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் புக்கை ரீட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஜான் மில்டனுடைய ஸ்டைல் ரொம்ப பிடிச்சு போயிருது. ஜான் மில்டன் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து ஜார்ஜ் ஆர்வெல் ரொம்ப அட்மையர் ஆயிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் மேல இருக்கிற லவ்வை டிஸ்கவர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆர்வெல் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வர்ற மாதிரி வித்தியாசமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்ஸை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்போ ஜார்ஜ் ஆர்வெல் என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு விருப்பமே இல்லாம ஒரு சில திங்ஸை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அண்ட் வேர்ட்ஸ் உடைய சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த ரைட்டான வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஜார்ஜ் ஆர்வெல் ரைட்டிங்க கைவிற்றலான்னு நினைச்சாலும் அவங்க எப்படிப்பட்ட புக்கு எழுதணும்ங்கிறதுல கிளியரா இருந்தாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் லாங் அண்ட் ரியலிஸ்டிக் நாவல்ஸ் எழுதணும்னு நினைச்சாங்க. அண்ட் அந்த நாவல்ஸ்ல சேட் எண்டிங்ஸ் இருக்கணும், டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன்ஸ் இருக்கணும், அண்ட் அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் உடைய சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் பர்மீஸ் டேஸ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் பர்மீஸ் டேஸ அவங்களுக்கு 30 வயசு இருக்கும்போது தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரைட்டருடைய இயர்லி லைஃப் தான் அவங்களுடைய ரைட்டிங்க ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஒரு ரைட்டர் எந்த டைம் பீரியட்ல வாழ்றாங்களோ அதுக்கு ஏத்தாப்ல தான் அவங்களுடைய ரைட்டிங்ஸ், அவங்களுடைய டாபிக்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வார் டைம்ல வாழ்ந்த ரைட்டர்ஸ் வார பத்தி, அங்க வாழ்ற ஹியூமன்ஸ் உடைய சஃபரிங்ஸ பத்தி, சிம்பத்தி, எம்பத்தி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவை தவிர ஒரு ரைட்டர் எழுதுறதுக்கு 4 மெயின் ரீசன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்னெல்லாம்னா, ஷீர் ஈகோயிசம், ஏஸ்தட்டிக் எந்தூசியாசம், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பர்பஸ். ஃபர்ஸ்ட், ஷீர் ஈகோயிசம்ல ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் எதுக்காக ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க இந்த சொசைட்டி முன்னாடி ஸ்மார்ட்டா தெரியணுமா, ஃபேமஸ் ஆகணுமா, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் மக்கள் அவங்கள ரிமெம்பர் பண்ணணுமா,
முன்னாடி இப்படி ஒரு ரைட்டர் வாழ்ந்தாருப்பா அப்படின்னு எல்லா காலத்திலயும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பேர் அவங்கள இக்னோர் பண்ணிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ அந்த பையனா இது ஃபேமஸான ரைட்டரா இருக்கானே அப்படின்னு அவங்கள கிண்டல் பண்ணி இன்சல்ட் பண்ண எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கணும். எல்லாரும் முன்னாடியும் கெத்தா வாழணும்ங்கிறதுக்காக ஃபேமஸான ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களாம். நெக்ஸ்ட், ஏஸ்தட்டிக் எந்தூசியாசம். அழகான படைப்பை படைக்கிறதுல இருக்கிற ஆர்வம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் நேச்சரை பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க. அவங்க கண்களால பார்த்து ரசிக்கிறத அவங்க வார்த்தைகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சோ அந்த நேச்சரை பத்தி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி போயம்ஸ்லாம் எழுதுவாங்க. அண்ட் நம்ம ரைட்டர் ஜார்ஜ் ஆர்வெல் மாதிரி ஒரு சிலருக்கு வேர்ட்ஸ் மேல, சவுண்ட்ஸ் மேல தீராத காதல் இருக்கும். சோ அதை வெளிப்படுத்துற மாதிரி, அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துற மாதிரி ரைமிங் ஸ்கீம்லாம் யூஸ் பண்ணி அவங்க வேர்ட்ஸோடைய சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி எழுதுவாங்க. ஏஸ்தட்டிக் கன்சர்ன்ஸ் இல்லாத ஒர்க்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. போயம்ஸ், நாவல்ஸ், டிராமாஸ் மட்டும் கிடையாது. சாதாரண டெக்ஸ்ட் புக்ஸ், பேம்ப்ளெட்ஸ், சிம்பிள் டிராவல் கைட்ஸ் எழுதுறவங்க கூட அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க வேர்ட்ஸோடைய சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ். ஒரு சில ரைட்டர்ஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ட்ரூ ஃபேக்ட்ஸை தெரிவிக்கிறதுக்காக புக்ஸ் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்ல சிலப்பதிகாரம், பொன்னியின் செல்வன் போன்ற புக்ஸை ரீட் பண்ணும்போது தான் பாஸ்ட்ல இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு வரலாறை டீச் பண்ணணும், அவங்க ட்ரூ ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆசையில ஒரு சில ரைட்டர்ஸ் புக் எழுதுவாங்க. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மக்கள் கண்மூடித்தனமா தப்பான அரசியல்வாதியை நம்பி அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் மூலமா மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க, மக்களை சிந்திக்க வைப்பாங்க. இந்த உலகத்தை சரியான பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு சில ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா புக்லயுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் இருக்கதான் செய்யும்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு சிலர் சொல்வாங்க, ரைட்டர்ஸ் அரசியல் பேசக்கூடாது, ஒரு ஆர்ட், ஒரு புக்குக்கும் பாலிடிக்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்க கூடாது அப்படின்னு சொல்வாங்க. ஆனா அதுவே ஒரு பொலிட்டிக்கல் வியூ தான் அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கணும்ங்கிறத தவிர ஒரு பர்சன் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு 4 மோட்டிவ்ஸ் இருக்குது. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ரைட்டர்ஸ்குள்ளயுமே இந்த 4 மோட்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ்ல இருக்கும். அண்ட் இது ஓவர் டைம்லயும் சேஞ்ச் ஆகும், ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்குமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ரைட்டர்ஸுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். தென் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லி மக்களுடைய தாட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ் கம்மியா இருக்கும். அதை இன்னும் சில ரைட்டர்ஸ்குள்ள பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் பர்பஸ், ஹிஸ்டாரிக்கல் இம்பல்ஸ், ஷீர் ஈகோயிசம் அதிகமா இருக்கும். ஆனா ஏஸ்தட்டிக் எந்தூசியாசம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி எல்லா ரைட்டர்ஸ்குள்ளயுமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ்ல இருக்கும். பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும், ஓவர் டைம்லயும் அது சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஜார்ஜ் ஆர்வெலுடைய கதையில பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல ஜார்ஜ் ஆர்வெலுக்கு ஃபர்ஸ்ட் 3 மோட்டிவ்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. பட் டைம் போக போக ஜார்ஜ் ஆர்வெல் வாழ்ந்த உலகத்துல அந்த சொசைட்டியாலையும் அப்போ நடந்த விஷயங்களாலையும் ஜார்ஜ் ஆர்வெலுக்குள்ள 4th மோட்டிவ் பொலிட்டிக்கல் பர்பஸ் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. ஜார்ஜ் ஆர்வெலுமே பொலிட்டிக்கல் ஐடியாஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட், நம்ம இந்தியாவை பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்ல ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு 5 வருஷத்துக்கு பர்மால போலீஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜாபால ஜார்ஜ் ஆர்வெல் இம்பீரியலிசம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அதான் ரிச் அண்ட் பவர்ஃபுல்லா இருக்கிற கண்ட்ரீஸ் அவங்கள விட பவர் கம்மியா புவரா இருக்கிற கண்ட்ரீஸ ரூல் பண்றது. அத பத்தி ஜார்ஜ் ஆர்வெல் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லருடைய ஆதிக்கம் அதிகமாச்சு, த ஸ்பானிஷ் சிவில் வார் நடந்துச்சு. இந்த விஷயங்களால ஜார்ஜ் ஆர்வெல் பாலிடிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜார்ஜ் ஆர்வெல் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. யாரு பக்கம் நியாயம் இருக்குது, யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாம ஜார்ஜ் ஆர்வெல் கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அந்த டைம்ல ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு ஷார்ட் போயம் எழுதியிருப்பாங்க. அந்த போயம் மூலமா ஜார்ஜ் ஆர்வெல் எவ்வளவு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கப்புறம் த ஸ்பானிஷ் சிவில் வார் அண்ட் 1936ல இருந்து 1937 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஜார்ஜ் ஆர்வெலுக்கு ஒரு கிளியரான பொலிட்டிக்கல் வியூ கிடைச்சது. அதுக்கப்புறத்துல இருந்து ஜார்ஜ் ஆர்வெல் அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல சர்வாதிகாரத்துக்கு அகெயின்ஸ்டாகவும் ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணியும் எழுத ஆரம்பிச்சாங்க. ஜார்ஜ் ஆர்வெலுடைய மெயின் கோல் என்னவா இருந்துச்சுன்னா பொலிட்டிக்கல் ரைட்டிங்க ஆர்ட்டா மாத்துறது தான். நாட்டுல என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி, அங்க நடக்கிற பொய்களை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி, ட்ரூ ஃபேக்ட்ஸ மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி பொலிட்டிக்கல் வியூஸோட அவங்களுடைய புக்ஸை எழுதினாலும் அதை மக்கள் ரசிக்கும்படியா கேர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்டிங்க ஆர்ட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜார்ஜ் ஆர்வெலுடைய மெயின் கோலா இருந்துச்சு. ஜார்ஜ் ஆர்வெல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே கொடுக்கறாங்க. அவங்க ஆமேஜ் டு கேட்டலோனியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல ஸ்பானிஷ் சிவில் வார் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த புக்ல ஃபுல்லா பொலிட்டிக்கல் வியூஸ் தான் இருக்கும். ஆனா கேர்ஃபுல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஜார்ஜ் ஆர்வெல் அந்த புக்கை ஒரு ஆர்ட் மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் ஆமேஜ் டு கேட்டலோனியா புக்ல ஒரு சாப்டர்ல ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு குரூப்பை டிஃபெண்ட் பண்றதுக்காக ஜார்ஜ் ஆர்வெல் நியூஸ் பேப்பர் கோட்ஸா எடுத்து போட்டிருப்பாங்க. அது அந்த புக்கோடைய குவாலிட்டியை குறைச்சிடுச்சுன்னு ஒரு கிரிட்டிக் ஜார்ஜ் ஆர்வெல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜார்ஜ் ஆர்வெலுமே அதை ஒத்துக்கிட்டுறாங்க. ஸோ வேர்ட்ஸோடைய சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ட்ரூத்தையும் ஆர்டிஸ்டிக் ரைட்டிங்கையும் பேலன்ஸ் பண்றது கஷ்டம்தான். அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்றாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் பொலிட்டிக்கல் ஐடியாஸையும் ஆர்டிஸ்டிக் ரைட்டிங்கையும் பேலன்ஸ் பண்ணி எழுதின ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க்னா அது அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் அவங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட், அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாதான் அவங்களுடைய ரைட்டிங் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் ஆர்வெலை பொறுத்த வரைக்கும் கிளியர் பொலிட்டிக்கல் பர்பஸ் ஒரு புக்குக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். ஒய் ஐ ரைட்டோடைய ஷார்ட் எஸ்ஸே அண்ட் டீடைல்டு எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாகோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.